இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த குடி பழக்கம் தான் ஒரு கெட்ட பழக்கமாக இருக்கு. அதே மாதிரி 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் கேம்ஸ், உதாரணத்துக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் அதெல்லாம் விளையாடுறதுனால அந்த பெரியவங்க பேச்சு கேட்கறது, படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் வந்து குறையுது. இப்போது நான் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இந்த குடிப்பழக்கங்களை எடுத்துருவீங்க தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இந்த கேம்ஸு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கவங்களால எடுக்க முடியும். நீங்க சொல்றது சரிதான். இப்ப என்னமே நம்ம எல்லாமே இதுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறதுங்கிறது ஒரு தான். இப்ப விளையாட்டுங்கிறது கடல்ல விளையாடாம கேம்ஸ் விளையாட்டுங்கிறது இந்த அலைபேசியிலேயே இதுலேயே விளையாடும். அதை வந்து நம்ம மாற்றணும். அதுக்கு பள்ளி கல்வியில அந்த ஆரம்ப கல்வி தொடக்க கல்வியிலேயே நம்ம என்ன கொண்டு வந்துடுறோம்னா விளையாட்டு கட்டாயமா மதிப்பெண்ணை வச்சிடும். ஒரு வீரக்கலையை எது ஒன்றும் கல்வியோ கைக்கொண்டாவோ கும்போ ஏதோ ஒரு கத்தையும் 5 வயசுல இருந்து அந்த பாடத்தை முதுகலை வரைக்கும் கொண்டு போயிடும். ஏன்னா உங்களுக்கு சொல்ல அந்த வீரமிக்க மக்களை பெற்ற இனங்கள் தான் பாதுகாப்பா வாழும். என் மக்கள் வீரமா இருக்கும். அப்ப அப்படி வரும்போது அதிகமா விளையாட்டுகளை அறிவு தேடலை, உடல் வலிமையை உறுதியாக்குறது, உடல் வலிமை செய்யறது, அறிவு தேடலை நூலகங்கள்ல போய் படிக்கிறது, இதை கொண்டு வந்துட்டேன்னா நீங்க தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்க நூலகத்துல படித்து அதுல 10 மதிப்பெண்ணை வச்சிருக்கீங்க, விளையாட்டுல 10 மதிப்பெண்ணை வச்சிருக்கீங்க. நீ அதுல தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இதை போய் டவுன்லோட் பண்ணி இதே பார்த்துட்டே வச்சுக்க அன்றைக்கே தோத்து போவாங்க. அப்ப கல்வியிலேயே அந்த ஒழுக்க நிலையை கொண்டு வந்து இதுக்கு நீ வேணா பாரு. அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் செலவழிச்சுக்க. பெற்றோர்களுக்கு அனுமதி கொடுக்கும்போதே பெற்றோருக்கு சொல்லிடுவோம், நீங்க இதை அனுமதிக்காதீங்க பிள்ளைகள். நீங்க அதை வந்து அந்த தொடக்க கல்வியிலிருந்தே என் பிள்ளைகளுக்கு அதை அறிவிச்சு படத்தை கொண்டு போயிடும். இப்ப நீங்க வந்து நூலகமே எப்படி கேள்வி கேட்பாங்க. இப்ப பக்கத்துல நூலகம் வச்சிருக்கேன், 10 புத்தகம், ஒவ்வொரு புத்தகத்துக்கு ஒவ்வொரு மதிப்பெண். இப்போ 10 மதிப்பெண்கள் தான். நீங்க போகணும்னா நீங்க புத்தகம் படிச்ச புத்தகத்தை எழுதணும். அந்த புத்தகத்தில் அறிந்த செய்தி எழுதணும். அன்னைக்கு நீங்க படித்த புத்தகம் அந்த புத்தகத்தில் நீங்க போய் தேடி 10 மார்க்கு 10 மதிப்பெண்களை வச்சுட்டோம்னா நீ படிச்சே தீரும். அப்ப அந்த தொடக்க கல்வியிலிருந்து அந்த தேடல் வரும்போது இந்த வாசிப்பு பழக்கம் சுவாசிப்பு மாதிரி ஆகி நீ அறிவு கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருக்க ஒன்னேக்கு அங்கே ஒரு மேதையா மாறிக்கிட்டே இருப்பேன். அப்ப விளையாட்டுக்கு மதிப்பெண் வருது அப்படின்னா அந்த மதிப்பெண்ணை ஈட்டுவதற்காகவே நீ ஒரு விளையாட்டை தேர்வு செஞ்சு நீ அதுல எப்படியாவது வென்று காட்டணுங்கிற முனைப்புக்கு வந்துடுற. உனக்கு இதுக்கு நேரம் தெரியவில்லை. நான் நேரம் கொடுத்தா தான் இதுல போய்